கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதலூர் பகுதியில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மற்றும் போலீஸ் வாகனங்கள் மீது கல்வீசி தாக்கப்பட்டன. இதில் காவலர்கள் சிலரும் காயமடைந்தனர். இந்த கலவரம் தொடர்பாக 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஹொசூர் எம்எல்ஏவும் விளையாட்டுத்துறை அமைச்சருமாகவும் உள்ள பாலகிருஷ்ணா ரெட்டி 72வது நபராக சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கில் இன்று தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சாந்தி அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட 17 பேர் குற்றவாளிகள் என அறிவித்தார். அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,500 ரூபாய் அபராதமும் விதித்து அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பாலகிருஷ்ணா ரெட்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை பரிசீலித்த நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டதுடன் மேல்முறையீடு செய்ய பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 1 மாத கால அவகாசமும் அளித்தார். இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணா ரெட்டி தண்டனையை எதிர்த்து நாளை மேல்முறையீடு செய்யப்படும் என தெரிவித்தார். இதுல 33 ஊருக்கார பண்ணது. அதுல வந்து என்ன ஆச்சுன்னா நான் அதுல இதனிடையே 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறும் எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படும் என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நிமிடமே பாலகிருஷ்ணா பதவி இழந்ததாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உடனடியாக அவர் தகுதி இழக்கம் செய்கிறார். ஆகவே அவர் இனிமேல் மினிஸ்டராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ நீடிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ தன்னுடைய கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கினால் ஒழிய அவர் மினிஸ்டராகவோ எம்எல்ஏவாகவோ நீடிக்க முடியாது. அந்த கணம் தீர்ப்பு கூடிய மறுகணமே அவர் தகுதி இழக்கம் செய்யப்படுகிறார். தமிழகத்தில் முதன்முறையாக இந்த சட்டத்தின்படி அமைச்சர் பதவி பறிபோகும் முதல் நபர் பாலகிருஷ்ணா ரெட்டி தான். இதற்கு முன்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்பியாக இருந்த செல்வகணபதி ஆகியோருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பதவி பறிபோகியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து முதலமைச்சரை அவரது இல்லத்தில் பாலகிருஷ்ணா சந்தித்து பேசினார். அப்போது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே 20 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் தற்போது பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதம் வரை திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தமிழக அரசு கேட்டுக்கொண்டதாலேயே தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான 9 காரணங்களையும் தலைமை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ளது. திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவை அடுத்து திருவாரூர் தொகுதி காலி என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. 2019ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி திருவாரூர் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம் திருவாரூர் தொகுதி மட்டுமின்றி 18 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் வரை தேர்தல் நடத்த வேண்டாம் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கிரிஜா வைத்தியநாதன் கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த கடிதத்தில் கஜா புயலின் தாக்கத்தால் திருவாரூர் மாவட்டம் பெரும் சேதமடைந்து மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலர் எழுதியிருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப குறைந்தது 3 மாத காலம் ஆகும் எனவும் கிரிஜா வைத்தியநாதன் குறிப்பிட்டிருந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்ததற்கு தேர்தல் ஆணையம் 9 காரணங்களை பட்டியலிட்டுள்ளது. கஜா புயலை அடுத்து இடம்பெயர்ந்தவர்களின் விவரங்களை சேகரிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அவகாசம் தேவை எனவும், புயல் நிவாரணப் பணி பாதி மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை மேற்கொள்ளும் அதே அதிகாரிகள் தேர்தல் பணியையும் கவனிக்க இயலாது என்றும் கூறியுள்ளது. ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதையும்
தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. சம்பா சாகுபடியை முன்னிட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த சமயத்தில் தேர்தல் நடத்துவதை சில கட்சிகள் நடத்தை விதிமீறலாக கருதலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று கூறியுள்ள ஆணையம் தற்போது தேர்தல் நடத்துவதை வணிகர் சங்கங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவது மாணவர்களின் படிப்பை பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கூறிய காரணங்களால் தேர்தல் நாளன்று மக்கள் வாக்களிப்பது பாதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளும் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என ஒருமனதாக வலியுறுத்தியதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் வரவேற்றுள்ளன. ஆனால் தேர்தல் ஆணையம் நாடகம் நடத்தியிருப்பதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் ரத்து தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தேர்தலில் வெற்றி பெறுவதை விட கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணப் பொருட்கள் தடைபட்டுவிடக் கூடாது என்பதே திமுகவின் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து மினி சட்டமன்ற தேர்தல் என்று சொல்லும் அளவுக்கு காலியாக உள்ள 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரே நாளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அந்த மாவட்ட மக்கள் வரவேற்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா கூறியுள்ளார். கஜா புயலால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த சூழலில் தேர்தல் ஒன்றை அவர்கள் மீது கொண்டு வந்து நிர்வாகத்தின் கவனம் திசை திருப்பப்படுவது கூடாது, நிவாரணப் பணிகள் முடக்கப்படுவது கூடாது. எனவே மக்களுக்கு நிவாரணப் பணிகள் இன்றைக்கு முக்கியம். எனவே தேர்தலை இப்பொழுது நடத்துகிற நிலை நல்லதல்ல. இந்த சூழலில் தேர்தல் நடத்துவது கூடாது என்றுதான் நான் வலியுறுத்தினேன். அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், ஏப்ரல் மாதம் வரை தேர்தலே நடத்தக்கூடாது என தலைமைச் செயலாளர் கூறியது ஏன் என்று புரியவில்லை என்றார். மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒத்திவைத்திருப்பது என்பது நல்லது என்றுதான் நானும் கருதுறேன். ஆனால் அதே சமயத்தில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த தேர்தலுமே நடத்தக்கூடாதுன்னு தலைமைச் செயலாளர் சொல்றதுல இருக்கிற நியாயம் என்னன்னு எங்களுக்கு புரியல. அப்படியானா என்ன, எல்லா தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தி முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது தேர்தல் நடந்தால் அது அதிமுகவுக்கு பெரிய தோல்வியை அமையும், பிஜேபிக்கு பெரிய தோல்வியை அமையும். திருவாரூரில் அமமுக வெற்றி பெறும் என்ற கள யதார்த்தத்தை உணர்ந்தே இந்த விஷயத்தில் அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்துள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டுவிட்டு கருத்து கேட்பு கூட்டம் என்ற நாடகத்தை தேர்தல் ஆணையம் நடத்தியது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியதாகவும், தற்போது ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பாஜக பின்புலத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதை ஏற்க முடியாது என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கையை தான் வச்சாங்க. ஆனா ஒத்திவைக்கப்பட்ட பின்பு ஏதோ இவர்கள் அதை எதிர்பார்க்காதது போலவும், இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை சதி என்பதை போலவும் மறுபடியும் எல்லாவற்றிற்கும் எங்களை இழுக்கிறார்கள். அறிவிப்பு வெளியான போதே இடைத்தேர்தலுக்கு அதிமுக தயாராகிவிட்டதாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் காமராஜ், தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ அதிமுக அணுகவில்லை என்றார். தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என நாங்கள் செல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் அதுபோன்ற எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தேர்தல் கமிஷன் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். கருத்தை கேட்கிற பொழுது அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொண்டது. எல்லா கட்சிகளும் தேர்தல் இந்த நேரத்தில் வைப்பது உகந்ததாக இருக்காது என அனைத்து கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அதனை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதனிடையே இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு திருவாரூர் பகுதி மக்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். யாருக்கு ஓட்டு அளிக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, தேர்தல் நடத்துறது தானே நல்லது. மக்கள் யார் பக்கம் இருக்காங்கிறது தெரியும்ல. நல்லா செய்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க தானே செய்வாங்க, வெற்றி பெறுவாங்க. நல்ல வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்க. கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற திருவாரூர் பகுதியில் இப்பொழுது தேர்தல் வைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. அதை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். அதை முதலாக நாங்கள் வரவேற்கிறோம்.
ஆனால் திருவாரூர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிப்பது ரத்து செய்வது என்பது ஒரு தொடர் கதையாகி வருகிறது. இதில் என்ன சந்தேகம், தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு நம்பிக்கையை நாங்கள் இழந்திருக்கிறோம். இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் புயல் பாதித்த பகுதியில் இடைத்தேர்தலை அறிவித்து தேர்தல் என்பதை ஆணையம் கேலி கூத்தாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதேபோன்று முதலில் வேட்பாளரை அறிவித்த நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ரத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன் தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்ட தேர்தல்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற பென்னாகரம் இடைத்தேர்தல் பொங்கல் பண்டிகை காரணமாக வேறு தேதிக்கு மாற்றப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாக 2016ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதேபோல 2017ஆம் ஆண்டு வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் புயல் பாதிப்பு காரணமாக வரும் 28ஆம் தேதி நடைபெற இருந்த திருவாரூர் இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதி வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியுள்ள தாழ்த்தப்பட்ட பழங்குடி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதி வகுப்பினருக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்குள் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் அல்லது 5 ஹெக்டேருக்கும் குறைவாக விவசாய நிலம் உள்ளவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 1000 சதுர அடி கீழ் சொந்த வீடு உள்ளவர்களுக்கும், நகராட்சி பகுதிகளில் 90 சதுர அடிக்கு குறைவான வீட்டுமனை உள்ளவர்களுக்கும், நகராட்சி அல்லாத பகுதிகளில் 1800 சதுர அடிக்கு குறைவான வீட்டுமனை உள்ளவர்களுக்கும் இந்த சலுகை பெறலாம். இதற்காக நாளை நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா மற்றும் காங்கிரஸ் தலைவர் ஹாரிஸ் ராவத் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்ஹா தனது ட்விட்டர் பதிவில் குறைந்த கால அவகாசமே உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதாவை நிறைவேற்றுவது கடினம் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சட்டத்தை வரவேற்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மக்கள் பிரதிநிதிகளை அச்சுறுத்தும் விதமாக பேசுவதை IAS அதிகாரிகள் திருத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் CV சண்முகம் எச்சரித்துள்ளார். மேலும் ராதாகிருஷ்ணனுக்கு டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவிப்பது திருடனுக்கு திருடன் சாட்சி சொல்வது போல என்றும் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி பேசிய சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் சிகிச்சைக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லாதது குறித்தும் இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் பின்னணி குறித்தும் விசாரிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருந்தார். இதேபோல விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு IAS அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றி தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு அனுப்பி வைத்தனர். அதில் அமைச்சர்களை முதலமைச்சர் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். இதற்கு விழுப்புரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த அமைச்சர் CV சண்முகம், குற்றச்சாட்டு என வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்றும், ஆனால் மக்கள் பிரதிநிதிகளை அச்சுறுத்தும் விதமாக கருத்து கூறுவதை IAS அதிகாரிகள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்தார். மனுவை கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய இதில்லை. மனுவை கொடுங்கள், முறையிடுங்கள், உங்கள் கோரிக்கை வையுங்கள், எதை வேணாலும் கேளுங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் என்ன என்பதை கண்டிப்பாக அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அச்சுறுத்துகின்ற விதமாக, மிரட்டுகின்ற விதமாக ஒரு அதிகாரி, அரசு பணி செய்கின்ற ஒரு அதிகாரி அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் இது எங்கே செல்கிறது என்பதை கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியில்லை, தவறு, திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன். எங்களுக்கும் பேச தெரியும். முன்னதாக நேற்று சேத்தியாத்தோப்பில் பேசிய டிடிவி தினகரன் சுகாதாரத்துறை செயலாளருக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் அரசு எந்திரத்தின் இதயம் போன்றவர் என்றும் கூறினார். அன்னைக்கு பேசுறாரு ஒரு IAS ஆபீசர் ராதாகிருஷ்ணன், அற்புதமான அதிகாரி. அவரு
இவங்க மாதிரி இந்த கச்சாமுச்சா வேலையெல்லாம் கிடையாது. அவர் நாகப்பட்டினத்தில் சுனாமி நேரத்தில் கலெக்டராக இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டையில் இந்த சுனாமி தாக்கி பாவம் நம்ம மீனவர்கள் பல பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே உள்ள டெட் பாடியெல்லாம் எடுத்ததுக்கு போகும் அங்கே பெரிய ஒரு நாத்தமா இருந்தப்ப நானும் இப்போ நம்ம அண்ணன் பதவி பன்னீர்செல்வமும் அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏன்னா பொக்கலைன் ஆப்ரேட்டர்லாம் ஓடி போயிடுறான் அங்கே நிற்க முடியாம என்னான்னு நாங்கள் எல்லாத்தையும் கலரி எடுத்துட்டு தான் எங்களோட அவரும் வந்து மூக்கில் அந்த இதை கட்டிக்கிட்டு கால் வரலேருந்து நைட்டு வந்து நின்னார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய சட்ட அமைச்சர் CV சண்முகம், ராதாகிருஷ்ணனுக்கு டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவிப்பது ஒரு திருடன் மற்றொரு திருடனுக்கு சாட்சி சொல்வது போல என விமர்சித்தார். இன்றைக்கு அவருக்கு யார் வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறது? அவருக்காக இன்றைக்கு யார் எந்த குடும்பத்தை குற்றச்சாட்டு சொல்லுகின்றனோ இன்றைக்கு அவர்கள் வரிஞ்சு கட்டி கொண்டு இன்றைக்கு வருகிறார்கள். திருடனுக்கு இன்றைக்கு சாட்சி சொல்றான். இன்னைக்கு டிடி தினகரன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த தினகரன், உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் என்று நினைக்காத, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது என்று நினைக்காத. நாங்கள் பேசினால் நீ தாங்க மாட்ட. மரியாதையாக பேச கற்றுக்கொள். அமைச்சர் CV சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன், அரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகுமாறன், ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கடலூர் MP அருண்மொழி தேவன், சேத்தியாத்தோப்பில் நடைபெற்ற நிகழ்வில் ராதாகிருஷ்ணனை டிடிவி தினகரன் பாராட்டியதை சுட்டிக்காட்டினார். ராதாகிருஷ்ணனின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற பூனைக்குட்டி வெளிவந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நகைச்சுவை பேச்சாளர் இருப்பாங்க, ஆனால் தினகரன் கட்சியை பொறுத்த வரைக்கும் தினகரன் தான் நகைச்சுவை பேச்சாளர். அவரே ஒரு காமெடி பண்ணுவார். யாரும் சிரிக்கலைன்னா அவரே சிரிப்பார். எல்லாம் சுற்றி இருக்கவங்களா சிரிக்கணும். இதெல்லாம் அசைன்மெண்ட். நான் கேட்பது, இன்றைக்கு அந்த மாண்புமிகு அண்ணன் எங்களுடைய அண்ணன் CV சண்முகம் அவருடைய எழுப்பிய அந்த பின்புலம் சேத்தியாத்தோப்பில் அந்த பூனை வெளியே வந்திருக்கிறது. இந்த சந்தேகத்தை எழுப்புவதற்காகத்தான் உங்களிடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உரிய விளக்கம் தராமல் அமைச்சரை ராதாகிருஷ்ணன் கட்டுப்படுத்த பார்ப்பதாக காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் குற்றம் சாட்டினார். ராதாகிருஷ்ணன் தான் இந்த அரசாங்கத்தினுடைய இதயம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இதயத்தில் கோளாறு என்றால் அதை பைபாஸ் செய்வதில்லையா? இதயத்திலே கோளாறு என்றால் ECG எடுப்பதில்லையா? இதயத்தில் கோளாறு என்று சொன்னால் ஸ்டெண்ட் வைப்பதில்லையா? இதயத்தில் கோளாறாக இருந்தாலும் மாற்ற வேண்டியவர்களை நீக்க வேண்டியவற்றை நீக்கி ஆற்றொழுக்காக இரத்த நாளங்களிலே ரத்தங்கள் பாய்ந்தால்தான் உடல் சீராக இயங்கும். எனவே ஒரு ஆட்சி என்று வருகிற பொழுது இந்த ஆட்சியின் மாற்றியை குறைக்கூடிய வகையிலே யார் அதை முன்னெடுத்து வைத்தாலும் அவர்களை பொறுத்தவரையில மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அமைச்சர் CV சண்முகம் கூறியதைப் போல சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் விசாரிக்க வேண்டுமென குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கொறடாவுமான ராமச்சந்திரனும் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து ஆஜர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தொலைதூர கல்வி மையங்களை தொடங்க தடை விதிக்க கோரி தனியார் கல்லூரிகள் சங்கம் கடந்த ஆண்டு வழக்கு தொடுத்தது. வழக்கு விசாரணையின் போது தொலைதூர கல்வி மையங்கள் தொடங்கப்படாது என்று நீதிமன்றத்தில் பல்கலைக்கழகம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை மீறும் வகையில் தொலைதூர கல்வி மையங்களில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கி பல்கலைக்கழக சிண்டிகேட் நவம்பர் 28ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதையடுத்து தனியார் கல்லூரிகள் சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த நீதிமன்றம் சிண்டிகேட் தீர்மானத்திற்கு தடை விதித்ததோடு சிண்டிகேட் உறுப்பினர்கள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் ஜனவரி 7ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று 8 பேர் ஆஜராக வேண்டிய நிலையில் 7 பேர் மட்டுமே ஆஜராகினர். உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஆஜராகவில்லை. பணி நிமித்தமாக சென்றுள்ளதால் மங்கத்ராம் சர்மா ஆஜராகவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி கிருபாகரன் உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து ஆஜர்படுத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடன் தள்ளுபடிக்கான விண்ணப்பம் பெறப்படுவதாக வதந்தி பரவியதால் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு குவிந்தனர். கஜா புயலால் புதுக்கோட்டை மாவட்டம் கடும் சேதமடைந்துள்ளது. பயிர்க்கடன், நகைக்கடன், மகளிர் சுய உதவி குழுக்கடன் போன்றவற்றை தள்ளுபடி செய்தால் உதவியாக இருக்கும் என அம்மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை செலுத்துவதற்கு 1 ஆண்டுகாலம் அவகாசம் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு வெளியானது. ஆனால் கடன் தள்ளுபடிக்கு விண்ணப்பம் பெறப்படுவதாக மக்கள் மத்தியில் வதந்தி பரவியது. இன்று குறைதீர் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கடன் தள்ளுபடி படிவத்தோடு 5000க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் கூடினர்.
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொந்த ரிலேட்டிவ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நகை கடன் தள்ளுபடி பண்ணுறாங்களா, நீங்கள் உடனே ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு உறவினர் சொன்னார், அதை வச்சு தான் நானும் வந்திருக்கேன். கடன் தள்ளுபடிக்கு விண்ணப்பம் பெறப்படவில்லை என அதிகாரிகள் கூறியும் மக்கள் அங்கிருந்து செல்வதாக இல்லை. எனவே மக்களிடமிருந்து விண்ணப்பங்களை வாங்க தொடங்கிய அதிகாரிகள் ஒரு கட்டத்திற்கு மேல் சமாளிக்க முடியாமல் திணறினர். இங்கே நிறைய கூட்டத்தை பார்த்துட்டு நானும் வந்தேன். விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடின்னு சொல்லி இங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே விவசாய கடன்கள் அந்த தவணைகளை 6 மாதம் சென்று கட்டலாம்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ தற்போது விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடின்னு சொல்லி இந்த ஏரியாவில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. கடன் தள்ளுபடி இல்லை என அதிகாரிகள் கூறியதால் ஏமாற்றமடைந்த மக்கள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தனர். பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லாருடைய விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். தள்ளுபடி பண்ணாதான் மனிதன் நாங்கள் வாழ முடியும். அது சூழல் இருக்கு. கடன் மற்றும் வட்டியை உடனடியாக செலுத்த வலியுறுத்தி விவசாயிகளுக்கு நெருக்கடி தரக்கூடாது என ஆட்சியர் உத்தரவிட்டும் நெருக்கடி தரப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடன் தள்ளுபடி என்ற வதந்தியை நம்பி ஏராளமானோர் கூடியதால் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் திருவிழா போல காணப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 555 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். சென்னையில் சிவப்பு வண்ண பேருந்து சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 555 புதிய பேருந்துகள் அறிமுக நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த பேருந்துகளை பயணிகளின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 555 புதிய பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அதன் அடையாளமாக 7 பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 மண்டலங்களில் சேலத்திற்கு 112 பேருந்துகளும், கும்பகோணத்திற்கு 102 பேருந்துகளும், மதுரைக்கு 103 பேருந்துகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் சிவப்பு வண்ணத்தில் 56 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் அகில இந்திய மோட்டார் வாகன தர கட்டுப்பாட்டு மையம் பரிந்துரைப்படி புதிய பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் ஏறி இறங்க ஏதுவாக தானியங்கி கதவுகளுடன் கூடிய அகலமான தாழ்த்தள படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அமர்ந்திட தனித்தனி இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நின்று பயணிப்பதற்காக அகலமான பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேருந்தின் இருபுறமும் அவசர கால வழிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பயணிகள் இறங்கும் இடத்தை அறிவிக்கும் ஒலிபெருக்கி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கையில் அவர்கள் கொண்டு வரும் ஊன்றுகோலை பாதுகாப்பாக வைக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் இறங்கும் இடத்தை தெரிவிக்க ஒலி அழைப்பான் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. வழித்தடத்தை எளிதில் அறிந்து கொள்ள மின்னணு வழித்தட பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுநருக்கு மின்விசிறியும் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து பின்னோக்கி வருவதை அறிந்திட ஒலி எச்சரிக்கை கருவி அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் உட்புறம் அதிக வெளிச்சம் தரக்கூடிய மின்னணு குழல் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் குறித்த செய்தியை வெளியிட்டதாக நக்கீரன் கோபாலை சிறையில் அடைக்க மறுத்த எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநர் பன்வாரிலாலுக்கு எதிராக கட்டுரை வெளியிட்டதாக கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார். பின்னர் எழும்பூர் 13வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணையின் போது ஊடக பிரதிநிதியாக ஆஜரான மூத்த பத்திரிகையாளர் என் ராம் தவறான சட்டத்தில் நக்கீரன் கோபாலை சிறையில் அடைத்தால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று வாதிட்டார். இதனையடுத்து கோபால் மீது பயன்படுத்தப்பட்ட 124 சட்டப்பிரிவு பொருந்தாது என கூறிய மாஜிஸ்ட்ரேட் கோபிநாத் அவரை சிறையில் அடைக்க மறுத்துவிட்டார். இதற்கு எதிராக ஜாம்பஜார் காவல் நிலைய ஆய்வாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நக்கீரன் கோபாலை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதற்றமான சூழலில் உரிய முறையில் நக்கீரன் கோபால் வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் கோபிநாத்துக்கு ஆனந்த் வெங்கடேஷ் பாராட்டு தெரிவித்தார். ஒருவரை கைது செய்வதற்கான விதிமுறைகளை மாஜிஸ்ட்ரேட் கோபிநாத் வகுத்துள்ளதாகவும் கூறி காவல்துறையின் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கேரளாவிலிருந்து கோவையில் உள்ள நகைக்கடைக்கு 3 கிலோ நகைகளுடன் வந்த காரை நகையுடன் கடத்திச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள தனியார் நகைக்கடையிலிருந்து கோவையில் உள்ள அந்த கடையின் கிளைக்கு 98 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3107 கிராம் தங்க நகை மற்றும் 200 கிராம் வெள்ளி நகைகளை கடை ஊழியர்கள் காரில் கொண்டு வந்தனர். காரினை கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் நகைக்கடையின் ஊழியர் ஒருவரும் உடன் வந்துள்ளார்.
கார் நவக்கரை அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று இவர்களின் காரை கடந்து வேகமாக வந்து முன்னால் நின்றுள்ளது. அப்போது அதிலிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் தாக்கிவிட்டு நகைகளுடன் காரையும் கடத்தி கொண்டு அங்கிருந்து தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கார்களில் வந்த கொள்ளையர்கள் ஊழியர்களின் இருவரையும் தாக்கும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழிலில் தள்ளியது தொடர்பான வழக்கில் பாதிரியாருக்கு 30 ஆண்டுகள் சிறை விதித்துள்ள கடலூர் மகளிர் நீதிமன்றம் 7 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் இருவர் காணாமல் போன வழக்கை விசாரித்த போலீசார் அவர்களை வடலூரில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சதீஷ்குமார் என்ற நபரிடமிருந்து போலீசார் மீட்டனர். சினிமா பட பாணியில் 2 மாணவிகளை கடத்திய சதீஷ்குமார் மூலம் திட்டக்குடியைச் சேர்ந்த கடை உரிமையாளர் தனலட்சுமி என்பவர் மாணவிகளை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினார். இவரது கடைக்கு அடிக்கடி சென்ற மாணவி ஒருவரை பாலியல் தொழில் குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் தனலட்சுமி மிரட்டியுள்ளார். பின்னர் லட்சுமி, கலா, ஜமீனா, சதீஷ்குமார் உள்ளிட்ட பாலியல் தொழில் செய்யும் நபர்களிடம் மாணவிகள் மாறி மாறி விற்கப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. 2 மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய வழக்கில் பாதிரியார் அருள்தாஸ் முக்கியமானவராக கருதப்பட்டார். இந்த வழக்கில் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த வடலூர் சதீஷ்குமார், விருத்தாச்சலம் கலா, திட்டக்குடி தனலட்சுமி, மதபோதகர் அருள்தாஸ் உள்ளிட்ட பலர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளியது தொடர்பான வழக்கை கடலூர் மகிழா நீதிமன்றம் விசாரித்து வந்தது. கடந்த 4ஆம் தேதி 16 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை விவரத்தை கடலூர் மகளிர் நீதிமன்றம் அறிவித்தது. இந்த வழக்கில் பாதிரியார் அருள்தாஸுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கலா, தனலட்சுமி, ஸ்ரீதர், பாத்திமா, ராதா, ஷர்மிளா பேகம், கவிதா ஆகிய 7 பேருக்கு 20 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அன்பழகனின் மனைவி அமுதா, ராதிகா ஆகிய இருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் மோகன், மதிவாணன் ஆகிய இருவருக்கு இரட்டை ஆயுளும், அன்பு என்பவருக்கு 3 ஆயுளும், ஆனந்தராஜ், பாலசுப்ரமணியன் ஆகிய இருவருக்கு 4 ஆயுளும் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த 16 பேருக்கும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்த நீதிமன்றம் மகாலட்சுமி என்பவரை விடுதலை செய்தது. 16 இருக்கிற அந்த நபர்களிடமிருந்து வசூலித்து அந்த அபராத தொகையை தான் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு வழங்கணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தலா 2 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் இருக்கும். மேலும் இலவச சட்ட உதவி மையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். அதன் மூலம் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சதீஷ்குமார், தமிழரசி தம்பதி தலைமறைவாக உள்ளனர். இவர்களை கண்டுபிடித்து தண்டனை பெற்று தருமாறு இந்திய மாதர் சங்கம் கோரிக்கை விடுத்தது. குழந்தைகளை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவதை தடுக்க சிறப்பு குழு அமைத்து மாவட்டம் தோறும் அடிக்கடி விசாரணை நடத்த வேண்டும் என்று மாதர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் 4 முன்னணி உணவகங்கள் மொத்தமாக 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள வருவாய்க்கு வரி செலுத்தாமல் மறைத்தது வருமான வரித்துறை சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 4 முன்னணி உணவகங்கள் மொத்தமாக 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள வருவாய்க்கு வரி செலுத்தாமல் மறைத்தது வருமான வரித்துறை சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் பிரபல உணவு நிறுவனங்களான சரவணபவன், அஞ்சப்பர், கிராண்ட் ஸ்வீட்ஸ், ஓரியண்டல் குவிசின்ஸ் குழுமம் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான 32 இடங்களில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நிறுவனங்களின் கிளைகளில் உள்ள ரசீதுக்கும் வருமான வரித்துறையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களுக்கும் இடையே முரண்பாடு, ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பை பின்பற்றி பணம் வசூலிக்கவில்லை ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நிறுவனங்களுக்கு சொந்தமாக வெளிநாடுகளில் உள்ள உணவு விடுதிகள் மூலமாக வரக்கூடிய வருவாய்க்கு முறையாக வருமான வரி கட்டவில்லை என்றும் புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் 120க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய வருமான வரித்துறை 4 நிறுவனங்களும் 120 கோடி ரூபாய் வருவாய்க்கு முறையாக வரி செலுத்தவில்லை என தெரிவித்துள்ளது.
போலியான நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் துபாயில் அந்த வருமானத்தை முதலீடு செய்ததும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர் என்ற முறையை தவறாக பயன்படுத்தியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை விளக்கமளித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான அட்டவணை மே மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2017 நவம்பருக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என திமுக சார்பில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் பதிலளித்த மாநில தேர்தல் ஆணையம் வார்டு மறுவரையறை பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டதாக தெரிவித்தது. வார்டு சுழற்சி, இடஒதுக்கீட்டு பணிகள் 90 நாட்களில் முடிக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது. 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்த முடியாது என அவகாசம் கேட்ட ஆணைய மனுவின் நிலை என்ன என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வார்டு வரையறை தொடர்பான அறிக்கையை ஜனவரி 28ஆம் தேதியன்று தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். மேலும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் நிலையையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தனக்கு கிண்டியில் அலுவலகம் இல்லை என கூடுதல் டிஜிபி சுனில்குமார் சிங் கூறுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் முறையாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேல் தெரிவித்தார். நீதிமன்றம் ஜாமீன் முன்ஜாமீன் வழங்க மறுத்த குற்றவாளிகளை டிஜிபி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தனக்கு எதிராக புகார் வழங்க கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அரசு மதிக்கவில்லை என சாடிய நீதிபதிகள் இதுகுறித்து தலைமை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட நேரிடும் என எச்சரித்தனர். தமிழக அரசின் துறையை அரசே முடக்க நினைப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்தனர். இந்த வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என குறிப்பிட்டு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் சிறப்பு தொகை இன்று முதல் வழங்கப்படுகிறது. திருவாரூர் மக்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 258 கோடி ரூபாய் செலவில் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்த தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீல கரும்பு துண்டு, 20 கிராம் உலர் திராட்சை, 20 கிராம் முந்திரி, 5 கிராம் ஏலக்காய் இடம்பெற்றுள்ளன. அதோடு விலையில்லா வேட்டி சேலை, 1000 ரூபாய் பணமும் தரப்படுகிறது. இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை அனைத்து நியாய விலை கடைகளிலும் வேலை நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். விடுபட்டவர்களுக்கு 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அளிக்கப்படும். பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட முதல் நாளான இன்று சென்னையில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாங்கிச் சென்றனர். சேலத்தில் பொங்கல் தொகுப்பு மற்றும் விலையில்லா வேட்டி சேலை விநியோகத்தை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தொடங்கி வைத்தார். மதுரையில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான பொருட்கள் இன்னும் நியாய விலை கடைகளுக்கே வந்து சேராததால் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. இதனால் கடைகளுக்கு வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாளை முதல் பொங்கல் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என நியாய விலைக்கடை அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருந்தது. இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலும் நியாய விலைக் கடைகளுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் சென்று சேரவில்லை. இதனால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஒரு சில இடங்களில் தடங்கள் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் பரவலாக பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்படுகிறது. இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்பு தர முடியாத சூழல் இருந்தது. தற்போது தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் திருவாரூர் மாவட்டத்திற்கும் பொங்கல் தொகுப்பு தர அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எந்த சூழலிலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசு அனுமதிக்காது என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இயற்றியுள்ள லோக் ஆயுக்தா சட்டம் பல் பிடுங்கப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி எந்த சூழலிலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசு அனுமதிக்காது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின்
தமிழக அரசு இயற்றிய லோக் ஆயுக்தா சட்டம் பல் பிடுங்கப்பட்டது என்று சாடினார். ஜூலைக்குள் லோக் ஆயுக்தா அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் லோக் ஆயுக்தா அமைக்க தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நெசவாளர்கள், ஸ்டெர்லைட், உயர்மின் கோபுரங்கள் என பல பிரச்சனைகள் தமிழகத்தில் நெருப்பாய் இருக்கிறது என்றும் தமிழக அரசின் செயல் போர் முரசு கொட்டும்போது புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பது போல இருப்பதாகவும் விமர்சித்தார். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு கூடியது போல பட்டாசு தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பெஞ்சமின், பட்டாசுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றார். காரைக்குடியில் செயல்படும் தனியார் நூற்பாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு அடைவதாகவும், எனவே ஆலையை மூட வேண்டும் என்றும் காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி பேசினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி, புதிய தொழிற்சாலைகள் வந்தால்தான் தமிழகத்தின் பொருளாதாரம் பெருகும் என்று தெரிவித்தார். அப்போது வனப்பகுதியில் இருந்து யானைகள் வெளியே வருவதை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க தடுப்புச் சுவர் அமைக்கும் திட்டம் அரசிடம் உள்ளதாக விளக்கமளித்தார். மாநிலத்தின் வருவாயை பெருக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு மதுபானங்களின் மொத்த விற்பனை தொகை மீது கூடுதலாக 14.5% வரியை விதிக்கும் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு மதுபானங்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. இதேபோன்று 8 சட்ட மசோதாக்களும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டன. ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையேயான வார்த்தை போர் ஊற்றி வருகிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் கூறினார். இதற்கு பதிலடி தந்துள்ள ராகுல் காந்தி, ஏன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் தவிக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போடாதது ஏன் என ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு 1 லட்சம் கோடிக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நிர்மலா பதிலளித்திருந்தார். இந்நிலையில் மக்களவையில் பேசிய நிர்மலா சீதாராமன், 2014ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் HAL நிறுவனத்திற்கு 26,570 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாகவும் 73,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படவிருப்பதாகவும் தெரிவித்தார். CNN நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த நிர்மலா சீதாராமன், இந்திய ராணுவத்திற்கு அவசரமாக விமானங்கள் தேவைப்பட்ட நிலையில் ரஃபேல் ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் காங்கிரஸ் அரசு காலதாமதம் செய்ததாக குற்றம் சாட்டினார். ரஃபேல் தொடர்பாக நிதி அமைச்சர், ராணுவ அமைச்சர் விரிவாக விளக்கம் அளித்த போதும் பிரதமரை திருடன் என்று அழைப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்த நிர்மலா சீதாராமன், உண்மைகளை ஏற்க ராகுல் காந்தி மறுப்பதாகவும் தெரிவித்தார். I'm giving all the facts. Arun Jaitley is giving the facts. We are talking on facts. But unfortunately, Rahul Gandhi, the leader and the president of the Congress party, doesn't want the facts. He is scared of facts. நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி தரும் வகையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் தவித்து வருவதாகவும், அந்த ஊழியர்கள் அனைவரும் ரஃபேல் ஒப்பந்தத்தை பெற்றுள்ள அனில் அம்பானியின் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்ல வற்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் தலையிடுவதற்கு ராணுவ அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனரா என கேள்வி எழுப்பினார். ரஃபேல் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் 10 நிமிட விவாதத்திற்கு தயாரா எனவும் சவால் விடுத்தார்.